கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா, முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதான் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே சுத்த இதயம் வேண்டாம் என்னெண்ணி கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தாய். யோனாவை போல நீ போனாயல்லோ, இயேசுபரன் வாக்கு வெறுத்தாயல்லோ. காணாத ஆட்டின் பின்னே துன்மார்க்கரெல்லாம் சன்மார்க்கரோடே தேவ கோபாக்கினையால் மாழ்வாரே. கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயும் அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் சிந்திக்கிற ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற உள்ளங்களை நீர் திறந்திருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இயேசப்பா நீர் இறங்கி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போகாதபடி ஆண்டவரே இயேசப்பா நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தேடுகிறீர். ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே அநேகர் காணாமற் போய்விட்டாங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்கி விட்டாங்க. ஆண்டவரே, அவங்களை மீண்டுமாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படி காணாமல் போன ஆடுகளை ஆண்டவரே மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு வல்லவர். ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரியிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை எல்லாம் மீட்டு கொண்டீர். அதை போல ஆண்டவரே, இப்பொழுதும் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள கரம் அந்த பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். உம்மை தேடி வந்தவர்களை நீர் ஏற்று அரவணைத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வல்லமை உள்ள கரம் அந்த பிள்ளைகளை அணைத்து கொள்வதாக. ஆண்டவரே இயேசுராஜா, அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் உம்மிடத்திலேயே இருக்கும்படி நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரை நீர் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமும் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராகமும் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தை யார்கிட்ட சொன்னார் கர்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேக்கிட்ட சொன்னார். மோசே சொன்னார், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வரலைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு பிரயாணப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த இடத்துல அவர் இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார், நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லணுன்னா நீர் நாங்கள் எழும்ப மாட்டோம், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாளில் நம்ம தியானிக்கிற அந்த தலைப்பு கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்தில்
நமக்கு வந்து சந்தோஷம் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. அப்படி தான் மோசேக்கு சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய சமூகம் நமக்கு கூட இருந்ததுன்னா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது. அதில் தாவீது ராஜா சொல்கிறாரு, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் சாதாரணமான சந்தோஷம் இல்லை, பரிபூர்ண சந்தோஷம் நமக்கு இருக்கும். அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறாரு. அதனால் நமக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் தான் என்ன கிடைக்கும்? ஆனந்தம், பேரானந்தம் கிடைக்கும். இந்த சந்தோஷம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வருத்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 சொல்கிறாரு, என்னை வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எல்லாரும் யாருக்கிட்ட வரணும்? இயேசுக்கிட்ட வரணும். அப்போ தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய சமூகத்தில் தான் இளைப்பாறுதல் உண்டு. அந்த இளைப்பாறுதல் சாதாரணமான இளைப்பாறுதல் இல்லை, அது வந்து பூரணமான ஒரு சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது. நம்ம வந்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போகவே கூடாது. நம்ம போகிற இடங்களில் நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்குது. அந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வந்து மயங்கி விடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் தான் நிரந்தரமான சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த கர்த்தருடைய சமூகத்தையே எப்பொழுதும் தேடுங்க. அப்படி தேடும் பொழுது தான் நமக்கு வந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவரிடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா நீங்கள் அற்புதத்தையும் அதிசயங்களையும் நாங்கள் காண முடியும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆதாம் ஏவாளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் டெய்லி அவங்க பகல் குளிர்ச்சியான வேளையில் அவங்கள சந்திக்க வருவார். ஆனால் ஒரு நாளில் இந்த ஆதாம் ஏவாள் வந்து தனித்தனியாக இருந்தாங்க. அவங்க சேர்ந்து இருக்கலை. அப்படி தனியாக இருந்ததுனால சத்ருவாகிய பிசாசானவன் ஏவாளை வந்து வஞ்சித்தான். அவன் சொன்னான், இந்த மரத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ, இந்த மரத்தைன்னு சொல்லலை, எல்லா மரத்தினுடைய கனிகளையும் நீங்கள் புசிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டான். அப்போ அவங்க ஏவாள் என்ன சொல்கிறா? அவள் வந்து எல்லா மரத்தின் கனியை நாங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தில் உள்ள கனியை மட்டும் நாங்கள் புசிக்கக்கூடாது, இதை புசிக்க நாளில் சாகவே சாவீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, அதே போலயே அவன் வந்து என்ன சொல்கிறான்? நீங்கள் சாகவே சாவது இல்லை அப்படிங்கிறான். ஆண்டவர் சாகுவீர்கள் என்று சொன்னால் சாக மாட்டீங்கன்னு சொல்கிறான். அந்த கனியை அவள் பார்க்கும்போது அதுக்கு புசிப்பதற்கு இன்பமாக இருந்தது. அது வந்து கண்களுக்கு நல்லா இன்பமாக இருந்தது. புத்தியை தெளிவிக்கிறதற்கு உடைய விருட்சமாக இருந்துச்சு. இப்படி இருந்த உடனே அவளும் பார்த்தா, நல்லா தானே இருக்குது, ஏன் ஆண்டவர் நம்ம சாவோன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை பறித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இது நிமித்தம் அவங்க பாவம் செய்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் வெளியில் துரத்தப்பட்டாங்க. அதனால் நம்ம எப்பவும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்ம பாவம் செய்யவே மாட்டோம். கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். இந்த ஆதாமும் ஏவாளும் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அந்த காரணத்தினால, அவங்க பாவம் செய்ததுனால, கீழ்ப்படியாததுனால அவங்களுக்கு பிறந்த மகன் காயின், ஆபேல் 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினாங்க. காயின் வந்து வயல் நிலத்தை அவன் வந்து அங்கேருந்து அந்த தானியங்களெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போனான். ஆபேல் அதே போல் அவன் வந்து ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அதனால் அவன் வந்து தலையீற்றுகளையும் கொழுமையானவைகளையும் சிறந்ததை ஆண்டவருக்கு வந்து கொடுத்தான். அதனால் ஆண்டவர் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஆனால் காயினை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. அப்படி ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கலைன்னு சொன்னோன்னா காயினுக்கு என்ன வந்துட்டு? கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாம் வந்துச்சுது. அப்போ ஒருத்தர் செய்த பாவத்தினால உலகத்துக்குள்ளே என்ன பிரவேசித்தது? பாவம் பிரவேசித்தது. எதனால? அவங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதுனால பாவம் பிரவேசித்து அந்த காயின் வந்து ஒரு கொலைக்காரனாக மாறினான். அந்த தன்னுடைய சொந்த தம்பி ஆபேல் மேலே அவனுக்கு வந்து எரிச்சல் உண்டாயிட்டு. அவன் காணிக்கையை மட்டும் ஆண்டவர் வந்து அங்கீகரிச்சிருக்கிறாரு, என்னுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கலேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய எரிச்சல், கோபம் வந்தது. அதனால் அவன் கொலை செய்தான். அப்படி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகும் பொழுது நம்மளுக்கு அங்கே பிரச்சனைகள் உண்டாகும். அப்போ ஆண்டவர் வந்து அந்த காயினுக்கு வந்து அவன் கொலை செய்தது நிமித்தம் அவனுக்கு சாபம் இடுகிறார். என்ன சாபம்? நீ எங்கெங்கே போறியோ அங்கெல்லாம் உனக்கு வந்து
7 பழி 77 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், இந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது, நீ எப்படியாயிலும் என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை பார்க்குறவன் எவனாவது என்னைய கொன்று போடுவானே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போடுறாரு. அப்படி ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். நம்ம பாவம் செய்தாலும் நம்ம பாவத்திலேருந்து விடுதலையாக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அந்த கல்வாரி சிலுவையில் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அந்த கல்வாரி ரத்தத்தை நீங்கள் ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவத்தை கழுவும் அப்படின்னு சொன்னோன்னா பாவத்தை கழுவ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 1:18 சொல்லுகிறது, உங்கள் பாவம் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் நம்ம பாவம் செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது, பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எத்தனையோ மக்கள் பாவத்தினால அவங்களுடைய மன சந்தோஷத்தெல்லாம் இழந்து என்ன செய்வோன்னு தெரியாமல் அப்படி நிறைய பேர் தற்கொலைக்கு நேராக போய்விடுகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, நம்மளுடைய சந்தோஷத்தினாலும் சம்பூர்ணமான பேரின்பத்தினாலும் நம்மளை நிரப்புவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். புலம்பல் 3:22 சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்போ அவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சணும். அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமாக முடிவெடுக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு நல்ல வழியை வைத்திருக்கிறார். அந்த நல்ல வழியில் நம்ம போய் ஆண்டவரிடத்துலேருந்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வெளிப்படுத்தல் 1:12 சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதத்திலும் எந்த துன்பமும் துயரமும் வரவே வராது. அவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவர் நம்ம அவரை விசுவாசிக்கணும். விசுவாசித்தா நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு நல்ல ஒரு தகப்பன். அந்த அப்பாக்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் தகப்பனிடத்துல நம்ம எப்படி கேட்போமோ அதே போல் அவருடைய சமூகத்தில் அவரை தேடி அவரிடத்துல என்னென்ன தேவையோ நீங்கள் கேளுங்க, கட்டாயம் கர்த்தர் தருவார். இப்பொழுதும் நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க. நிறைய பேர் டெட் எக்ஸாம் எழுதி அதற்காக காத்திருக்கீங்க. அதே போல் சர்வீஸ் கமிஷன் அப்படிலாம் இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் காத்திருக்குதல் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை தந்து உங்களுக்கு விருப்பமான எல்லா காரியத்தையும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தாவீது ராஜா சொல்கிறாரு 51:11 அவர் என்ன செய்தார், பாவம் செய்தார். பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தார். அவள் ஒரு உரியாவின் மனைவி. அந்த உரியாவின் மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ள அவளை முதலாவது கற்பழித்தார். அவனை கொல்லுவதற்காக அந்த உரியாவை யுத்தத்திலிருந்து வர சொல்லி அவன் கையிலே நிருபம் கொடுத்து அந்த யோவாபுங்கிற படைத்தலைவன்கிட்ட கொடுக்க சொல்லி அவன் அதை பார்த்து அவனை யுத்தத்தில் முன்னால் நிறுத்தி அவனை அம்மோன் புத்திரர் கையில் அவன் சாகும்படி அவன் நிறுத்தினான். அந்த மாதிரி பயங்கரமான ஒரு தீமையை செய்தான். எதனால அப்படின்னு சொன்னால் அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். உப்பரிகையின மேலே போய் உலாத்திக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த பத்சேபாளை பார்த்தான். அவன் ரொம்ப அழகாக இருந்தோன்னே அவளை வர சொல்லி அப்படி அவன் கெடுத்து போட்டான். பிரியமானவர்களே, அது கொலையில் முடிஞ்சு அப்போ ஆண்டவர் கற்பனைகளில் சொல்லியிருக்கிறார், பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. அப்போ அந்த கற்பனையை அவன் மீறி விட்டான். இது எதனால் அவனுக்கு கிடைச்சது, அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு உப்பரிகையின் மேலே இருந்ததுனால. அதனால தான் அவன் பாவம் செய்வதற்குரிய வழி உண்டாயிற்று. அதனால் பாவம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இந்த இடத்துல பாவம் இருக்குன்னு சொன்னான்னா அதை விட்டு விலகி போகணும். அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில்
தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ எப்பொழுதும் நம்ம வேதம் வாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்மளை எந்த தீங்கு அண்டாது, எந்த பாவமும் நம்ம தொட முடியாது. பிரியமானவர்களே, அதனால தான் அந்த 51ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அதனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும் பொழுது தான் இந்த பாவத்தில் நம்ம விழுந்து விடுகிறோம். பிரச்சனை நம்மளை கவலைக்குள்ளாகி நம்ம மரணத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம போய்விடுகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். யோனா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா அவரையும் ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே போகணும்? நினிவேக்கு போகணும். அவங்களுடைய பாவம் என்னுடைய சமூகத்தில் எட்டிட்டு, அதனால் நீ அங்கே போய் அவங்கள நீங்கள் உங்கள் பாவத்திலேருந்து நீங்கட்டனா நீங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அவன் கீழ்ப்படியாமல் தர்ஷீஸ்க்கு போகிற கப்பலில் ஏறினான். கப்பலில் ஏறி அங்கே நல்லா போய் அடித்தட்டில் சுகமாக படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்திருக்கு. எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது மனசாட்சி அவனுக்கு குத்துனாலும் அந்த மனசாட்சியெல்லாம் மீறி அவன் என்ன செய்தான், அங்கே அடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அப்போ எல்லாரும் பெரிய ஒரு அலைகள், பெருங்காற்று, கடல்லாம் என்ன செய்யுது, கொந்தளிக்குது. கப்பல் மூழ்கிற அளவுக்கு அந்த பெருங்காற்று வீசிட்டு கடல் அலைகள் மேலும் மேலும் வருகிறது. ஆனால் இவன் நல்ல நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கப்பல் மாலுமி நீ என்ன இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா, தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பார்னு சொல்லி அவன் அந்த கப்பல் மாலுமி சொல்கிறான். இவன் அப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் எழும்பி சொல்கிறான், என்னையால் தான் இப்படி ஆயிற்று, என்ன தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருங்க, அப்போ அவங்களுக்கு கடல் அமைதியாயிரும் அப்படின்னு. அதே போல் அவங்க கடலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. கப்பல் நல்லா நிதானமாக போச்சுது, அமைதியாக இருந்தது கடல். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதற்கு ஒரு ஆளால், ஒரு மனுஷனால் அந்த கப்பலில் உள்ள எல்லாருக்கும் பயம், நம்ம மூழ்கி இறந்து விடுவோமோன்னு சொல்லி. அதனால் நம்ம யாருக்கும் இடரல் இல்லாமல் இருக்கணும். எல்லாரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். காலையிலும் மாலையிலும் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் எல்லாரையும் ஜெபத்தில் நீங்கள் கூட்டி எல்லாரையும் ஜெபத்தில் பழக்கணும். எப்படி ஜெபம் பண்ணணும், இயேசு எவ்வளோ வல்லமை உள்ளவர், நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து எல்லாத்துக்கும் பதில் அவர் தான். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே பிரச்சனை தான் வரும். எப்படி யோனா இருந்த கப்பலில் பிரச்சனை இருந்ததோ அதே போல் குடும்பத்திலையும் ஒருத்தர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் யோனாவை பார்த்துக்கிடுங்க. யோனா ஆண்டவர் பாதுகாத்தார். எப்படியும் அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து அவன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக வந்தேன், எனக்கு என்னையே நீர் அங்கே போய் சொல்கிறீரு, நான் போகிறேன், என்னைய மன்னியும் சொல்லி அவன் அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணான். அந்த மீன் 3ஆவது நாள் அந்த கரையில் கக்கி போட்டது அந்த நினிவே பட்டணத்து இடத்துல. அப்படி அவன் நினிவே பட்டணத்துக்குள்ளே போய் அவன் சொன்ன உடனே எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. மிருக ஜீவன்கள் கூட அன்னைக்கு தண்ணீரும் குடிக்கலை, சாப்பிடவும் இல்லை. ராஜா முதற்கொண்டு அந்த பட்டணத்தில் எல்லாருமே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அவங்க மேலே மனஸ்தாபப்பட்டு அவங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து ஆண்டவரிடத்தில் நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சினோன்னா ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. சங்கீதம் 139 பார்த்தீங்கன்னா ஆண்டவரே, தாவீது ராஜா தான் சொல்கிறார், ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் எங்கே போவேன் ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பூமியின் கடையாந்திரங்களை போய் தங்கினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்னா, நம்ம மேலே பிரியமாக இருந்தார்னா நம்மளை விடவே மாட்டார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். யாரும் அவருக்கு வேண்டாம் அப்படின்னு கிடையாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்னு சொல்லி தான் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்ம அவருடைய சமூகத்தை விட்டு ஓடாமல் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் இதை தான் விரும்புகிறார். எத்தனையோ பேர்
கணவன் குடிகாரனாக இருக்கிறாரு, கள்ள தொடர்பில் இருக்கிறாரு, அவர் சரியாக வீட்டுக்கு வர்றதில்லை, வருமானத்தை தர்றதில்லை, குடும்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கஷ்டம்லாம் எதனால் வருது? நம்முடைய பாவத்தினால தான். ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போகிறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி வருகிறது. எரேமியா 10:10 சொல்லுகிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா அப்படின்னு சொல்லி எரேமியா 10:10 சொல்லுகிறது. அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. அப்போ பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கல அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். மத்தேயு 11:29-30 பார்த்தீங்கன்னா, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறது போல நம்ம அவரிடத்துல என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அந்த சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் அவர். இப்போ உங்களுக்கு உயர்வு வேணுமா, வேலை வேணுமா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான். ஏன்னா எல்லாவற்றையும் ஆளுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளையெல்லாம் மீட்டு இருக்கிறார். அதனால் அவர் மேலே அன்பு கொண்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக பதிலளித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 14:23 சொல்கிறது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான், என் பிதா அவனிடத்தில் அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். இப்போ நம்ம கர்த்தரை சிநேகித்தோன்னா, அவரிடத்துல அன்பாயிருந்தோன்னா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். அவருடைய கற்பனைகள் என்ன? வேதத்தில் இருக்குது. நம்ம எப்படி நடக்கணும்? 10 கற்பனைகளை அவர் கொடுத்தார். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சுரூபத்தையாலும் விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்கும் அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இயேசுவை தவிர, இயேசு அதரிசனமான ஒரு தேவன். அவரை நம்ம கண்களால், சொந்த கண்களால் பார்க்க முடியாது. அந்த நம்ம அப்படி பார்க்க முடியாததுனால தான் இயேசு கிறிஸ்துவ மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? அவர் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறாரு, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. இப்பொழுதும் வியாதியோடு நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. உங்களுடைய வியாதியை, ஆண்டவரே நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி ஒரு தகப்பனை போல அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை சுகமாக்குவார். டாக்டரால் முடியாது அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், அவர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கு. என் பிள்ளை எப்போ வரோன்னு சொல்லி அவர் ஆவலோடு தேடிக்கிட்டு இருக்காரு. கெட்ட குமாரன் அப்படி தானே, தன் தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்துக்கு போனான், எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு போனான். பணம் இருக்கு மட்டும் நண்பர்கள்லாம் சேர்ந்து இருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற பணம் குறைஞ்சி போச்சு. அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துச்சுது. அவனால் அவன் நடத்த முடியாமல் போயிட்டு எல்லா நண்பர்களும் அவனை விட்டு ஓடிட்டாங்க. ஒரு பன்னி பண்ணி வச்சிருக்கிறவன் வீட்டில் போய் பன்னியை மேய்ச்சான். அந்த பன்னி கூட தவிடு கிடைக்குது, எனக்கு தவிடு கிடைக்கலையே. எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளவு சுகமாக இருந்தது, கூலிக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருந்துச்சு, நான் இப்படி சாப்பாடு இல்லாமல் அலைகிறேனே அப்படின்னு சொன்னான். உடனே தகப்பன்கிட்ட வந்தான். அதே போல் நீங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக இருக்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட வாங்க. ஏசப்பா அந்த கெட்டகுமாரனுடைய கதையை அதுக்கு தான் சொன்னார். அதே போல் நான் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஓமையே ஆண்டவர் சொல்கிறார். அந்த தகப்பன் ஐயே அவன் வெறும் அழுக்காக இருக்கான், பண்ணிக்கிட்ட கிடந்தவன், நம்ம எப்படி அவனை கட்டி பிடிக்க அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. ஓடிப்போய் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை பார்த்துட்டு ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனுக்கு வீட்டில் இவனுக்கு நல்ல ட்ரெஸ் போடுங்க, இவனுக்கு காலுக்கு பாதரட்சியை போடுங்க, கைக்கு மோதிரம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தகப்பன் அவ்வளவா அவனை நேசித்து அவனை கனப்படுத்தினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வீட்டில் பெரிய விருந்து, எல்லாரும் சந்தோஷமாக, இவன் காணாமல் போனான், இப்பொழுது காணப்பட்டான், மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் சொல்லி அந்த தகப்பன் அப்படி ஒரு விருந்து. அதே போல தான் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. அதனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, கர்த்தரை தேடி வாங்க. ஆறுதலும் சமாதானமும்
பயங்கரமான ஆசீர்வாதம். வானத்தின் பனகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வராமல் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய நேரத்தை எதில் செலவழிச்சிட்டு இருக்கீங்க? யார் பின்னால் போகிறீங்க? கர்த்தர் என்று உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வாங்க. சமூகத்தை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான், உங்களுக்கு சாபம் தான், உங்களுக்கு வியாதி தான், உங்களுக்கு பிசாசு பயத்தை கொண்டு வருவான். அந்த பிசாசின் பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். கர்த்தருடைய சமூகத்தில் தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படி தான் மோசேகிட்ட சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு தான் யாத்திராகமம் 33:14 சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஜபித்து நல்ல ஆசீர்வாதம் பெற்றோன்னா இனிமேல் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. அப்படி நிறைய பேர் நல்லா எல்லாம் வசதியாக எல்லாம் கைகூடி வந்த உடனே என்ன செய்கிறாங்க? திரும்ப பழைய நிலைக்கு போயிடுறாங்க. அது நிமித்தம் சாபங்கள் தான் வரும். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவே ருசி பார்த்தும் பரிசுத்தாவை பெற்றும் பின்வாங்கி போனவர்கள் திரும்பவும் பிரகாசிக்கப்படுவது கூடாத காரியம். நாய் தான் கக்கினதை தின்னதுக்கு திரும்புறது போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் விழும்படி போகிறது போல ஆயிரும். அப்படி நீங்கள் போகக்கூடாது. அப்படி பழையபடி அந்த சேத்துக்குள்ளே போகக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு நான் சாட்சி. அந்த நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த நேரத்தில் நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறேன். நீங்கள் காலம் கடைசி ஆயிற்று, இனி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நீங்கள் வசனத்தை கேட்க முடியாது. கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கிருபையின் நாட்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அவருடைய வலது பாரத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அவரை தேடி வாங்க. அவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். எங்கே ஓடுவேன்? பாதகன் நானேன். தீமை எங்கும் என்னை மூடும். ஆதரிக்க ஆரால் கூடும். எங்கே ஓடுவேன்? பாதகன் நானேன். இயேசு சுவாமி, நீர் என்னை கூப்பிட்டீர். ஆதலாலும் மண்டை வந்து அன்புடன் உம்மை பணிந்து நிற்கிறேனா. நீர் என்னை கூப்பிட்டீர். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, நாங்கள் எங்கேயும் ஓட முடியாது அப்பா. உங்களுடைய சமூகத்தில் தான் ஆண்டவரே பரிபூர்ண ஆனந்தமும் இது வலது பரிசுல நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஏசப்பா, இந்த கேட்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே உன் பக்கமாக திருப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே அவங்கள கூப்பிடுறீங்கப்பா. உம்மை விட்டு விலகாத படிக்கு, காணாத ஆட்டை போல ஆண்டவரே தெரியாத படிக்கு ஆண்டவரே உம்மண்டை அற்புத சுகத்தையும் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலையும் சாபத்திலிருந்து விடுதலையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னென்ன குறைவோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த குறைவையெல்லாம் நீர் நீக்கி போட்டு அற்புதமான விடுதலையை கொடுத்து ஆச்சரியமாய் வழிநடத்தும்படியாக உம்முடைய அன்பை நினைத்து ஆண்டவரே அவர்கள் உம்மிடத்திலே சார்ந்து இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகம் அவர்கள் முன்பதாக செல்லட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கொடுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கு சாட்சிகளாக எடுத்து நிறுத்தும். உம்முடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.